Hi friends, 12th Business Max Chapter 2 la Example Sum 2.18 Evaluate integral of 5 plus 5 e power 2x divided by e power x plus e power minus x dx னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு டைரக்டா நம்ம என்ன பண்ண முடியாது, இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்கு, 5 காமனா இருக்கு. 5 காமனா வெளியில எடுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் क्वेश्चन ரைட் பண்ணிருக்கேன். ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு, 5. அப்ப 5 காமனா வெளியில எடுத்துட்டேன். பட் கீழே பார்க்குறோம் இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வரணும். பட் இங்கே மட்டும்தான் இ இருக்கு, இ பவர் இருக்கு, இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், இ பவர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். மேலே உள்ள டேர்மை இ பவர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ 5 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இ பவர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன், இ பவர் எக்ஸால் டிவைட் பண்ணுறேன். அப்போ 5 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். அப்போ இங்கே என்ன இருக்கும், 1 இ பவர் எக்ஸால் டிவைட் பண்ணுறதுனால பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இந்த 5 வெளியில் வந்துருச்சு. இப்போ இ பவர் 2x டிவைடட் பை இ பவர் எக்ஸ் டிவைடட் பை இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படி ரைட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி எழுதலாம், அப்போ இன்டெகிரல் ஆஃப் 5 இ பவர் எக்ஸ். இப்போ இந்த இ பவர் எக்ஸ் மேலே வரும்போது என்ன ஆயிரும், நம்மளுக்கு மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். கீழே உள்ள வேல்யூ இ பவர் மேலே வரும்போது என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், இங்கே மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ மேலே வரும்போது என்ன ஆயிடுச்சு, இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே இ பவர் பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ பவர்ஸ் ரெண்டும் ப்ராடக்டாக இருந்தால் ஆட் பண்ணுவோம், டிவைடாக இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். அப்போ இ பவர் 2x மைனஸ் 2 டிவைடட் பை இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ இன்டெகிரல் ஆஃப் 5 இ பவர் எக்ஸ், இதில் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும், பிளஸ் இ பவர் 2xல ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இ பவர் எக்ஸ் டிவைடட் பை இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ இதுவும் இந்த டேர்மும் என்ன ஆயிரும், நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும், இன்டெகிரல் ஆஃப் 5 இ பவர் டிஎக்ஸ். அப்போ 5 கான்ஸ்டன்ட் டேர்ம், அதனால இது என்ன பண்ணிடலாம், வெளியில் எடுத்துட்டோம். அப்போ 5 இன்டெகிரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ 5 இன்டெகிரல் ஆஃப் இ பவர் எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன, இ பவர் எக்ஸ்னு வந்தால் இ பவர் எக்ஸ் அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு முன்னாடி எந்த வேல்யூ வந்தாலும் டிவைடில் வரும். பட் இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 1. அதனால் கீழே 1 போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ இ பவர் எக்ஸை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இ பவர் எக்ஸ் பிளஸ் சி. அப்போ இந்த ஆன்சர் இஸ் 5 இ பவர் எக்ஸ் பிளஸ் சி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 2.19 evaluate integral of e power x plus 1 by e power x whole square into dx னு கொடுத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது எந்த ஃபார்ம்ல இருக்கு, a plus b whole square இருக்கு. அப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாமா. அப்ப ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப், இது என்னது a ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயருக்குள்ள இங்க என்ன இருக்கு, e பவர் x. அப்ப e பவர் x ஸ்கொயர் பண்ணா என்ன வந்துடும், e பவர் 2x பிளஸ் 2ab. அப்ப 2 a க்கு பதிலா e பவர் x into b க்கு பதிலா 1 by e பவர் x plus b ஸ்கொயர். அப்ப 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், e பவர் x பண்ணா e பவர் 2x into dx. இப்போ என்ன பண்ணலாம், இன்டெகிரல் ஆஃப் e பவர் 2x அப்படியே இருக்கும். இந்த e பவர் x இந்த e பவர் x என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 பிளஸ் இந்த e பவர் 2x மேலே கொண்டு வந்துட்டா என்ன ஆயிரும், பிளஸ்ல இருக்கு, மேலே வரும்போது என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்ப e பவர் மைனஸ் 2x into dx. இப்போ இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் இ பவர் 2x பண்ணா என்ன கிடைக்கும், இ பவர் எக்ஸ் பண்ணா இ பவர் அப்படியே வரும், எக்ஸுக்கு முன்னாடி வேல்யூ இருந்தா டிவைட்ல வரும். அப்ப இ பவர் 2x டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 2. அப்ப பைல வந்துடும், பை 2 பிளஸ் 2 இன்டூ டிஎக்ஸ். 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே இருக்கும், டிஎக்ஸ் பண்ணா என்ன வந்துடும், வெறும் எக்ஸ் பிளஸ் இ பவரை பண்ணும் போது இ பவர் அப்படியே வந்துடும். அப்ப இ பவர் மைனஸ் 2x, எக்ஸுக்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் எப்படி வந்துடும், நம்மளுக்கு டிவைட்ல வந்துடும். அப்ப என்ன வந்துடும், கீழே மைனஸ் 2. இப்போ இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம்னா பிளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் சேர்க்கணும், அதான் பிளஸ் சி. அப்ப ஈக்குவல் டு இ பவர் 2x டிவைடட் பை 2 பிளஸ் 2x பிளஸ் சி. இந்த மைனஸ் என்ன ஆயிரும், ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் வந்துடும். அப்ப மைனஸ் இ பவர் 2x டிவைடட் பை 2 பிளஸ் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பை.